சேலத்தில் நீட் தேர்வு எழுத சென்று அனுமதி மறுக்கப்பட்ட மாணவி ஜீவிதாவின் தரப்பில் தேர்வுக்கு விண்ணப்பித்த அரசு சேவை மையத்தின் மீது புகார் கூறப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட் குளறுபடிக்கு அரசு சேவை மையமே காரணம் என ஜீவிதாவின் தந்தை நவரத்னராஜ் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் தந்திருக்கிறார். ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் சேவை மையமான டிஜிட்டல் சேவா பொது சேவை மையத்தில் நீட் தேர்வு எழுத தன்னுடைய மகள் விண்ணப்பம் செய்ததாக ரத்தினராஜ் கூறியிருக்கிறார். சேவை மைய உரிமையாளர் கலைச்செல்வி தந்த ஹால் டிக்கெட்டை நீட் நுழைவுத் தேர்வுக்காக சேலம் மையத்திற்கு எடுத்து சென்ற போது அது போலியானது என தேர்வு மைய அலுவலர்கள் கூறியதாகவும் தனது மகளை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். போலியான ஹால் டிக்கெட்டை தயார் செய்து மகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை எதிர்காலத்தை வீணாக்கிய கலைச்செல்வி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் நவரத்னராஜ் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த மாணவிக்கு போலி ஹால் டிக்கெட்டை தயாரித்து கொடுத்ததை கலைச்செல்வி ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஜீவிதா தரப்பு வழக்கறிஞரிடம் தொலைபேசியில் அவர் பேசிய உரையாடல் மூலம் இது தெரிய வருகிறது. ஓகே, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்ன பிறகுதான் நான் அடுத்த விட முடிவெடுப்பேன். சரிங்க சார், என் மேலதாங்க சார் தப்பு இருக்கு. எனக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். ஓகே, கொஞ்சம் நேர்ல வாங்க, ஆஃபீஸ்ல நேர்ல வாங்க. இப்போ இதுல ஹால் டிக்கெட் என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். இல்ல சார், ஆக்சுவலா என்னன்னாங்க சார், நான் எதுவும் இது பண்ணலைங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹால் டிக்கெட் வந்தது சௌடேஸ்வரி தான் வந்ததுங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு மிஸ்டேக், அதனால ஹால் டிக்கெட் ரிஜெக்ட் வந்துருச்சுங்க சார். சரிம்மா, அதனால நான் இது பண்ணேங்க சார். என்ன நடந்துச்சு? ஹால் டிக்கெட் ரிஜெக்டட், அதாவது அப்ளிகேஷன் ரிஜெக்டட்னு வந்துருச்சுங்க சார். நேத்து லாகின் பண்ணி 5 மணிக்கு செக் பண்ண சொன்னாங்க சார் எல்லாத்துக்குமே. செக் பண்றப்ப அப்ளிகேஷன் ரிஜெக்டட்னு வந்துருச்சுங்க சார். சரிம்மா, அதனாலதான் அது நான் அந்த அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேங்க சார். வேற ஹால் டிக்கெட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா? இல்லைங்க சார், சேம் சார். இல்ல சார், உண்மையாலுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணப்போ பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் நான் 2ஆம் தேதி டவுன்லோட் பண்ணப்ப டவுன்லோட் ஆயிடுச்சுங்க சார். நேத்து என்னன்னா 5 o'clock எல்லாருடைய நம்பரையும் போட்டு செக் பண்ண சொன்னாங்க சார். அது செக் பண்ணப்போ பாத்தீங்கன்னா நான் இது ஆக்சுவலா அவங்க லாஸ்ட் டேட் கொடுத்தப்பே நான் வேணாம் அப்படின்னு அதை ஒரு 2-3 டைம் இது பண்ணேங்க சார். நான் அது என்ன மிஸ்டேக் இருக்குன்னா 10th மார்க் ஷீட் நம்பர் கொடுத்துதான் நான் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணேங்க சார். அதனாலதான் அக்செப்ட் ஆயிடுச்சு. அதனால ஆதாரோட மிஸ் மேட்ச் ஆனதுனால இது ரிஜெக்டட்னு வந்துருச்சுங்க சார். அதனால அவங்க ஏதாவது நம்ம கொஞ்சம் பிரச்சனைப்பட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் ஆயிடுச்சுங்க சார். அதுதாங்க சார் ரீசன். புரியல, கண்ட்ரி ஹால் டிக்கெட் என்ன வந்திருந்தீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்த ஹால் டிக்கெட், அந்த ஹால் டிக்கெட் நான் டவுன்லோட் பண்ணது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் சார் டவுன்லோட் பண்ணேன். சரிம்மா, நேத்து தான் சார் அது பாத்தீங்கன்னா ரிஜெக்டட்னு வந்துருச்சுங்க சார். யுவர் அப்ளிகேஷன் இஸ் நாட், யுவர் அப்ளிகேஷன் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டு செக் பண்ண வந்துருச்சுங்க சார். அதனால பாத்தீங்கன்னா நான் அந்த சென்டர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, கேரளானா எக்ஸாம் போக மாட்டாங்க அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேங்க சார்.